தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசீரும் பாதுகாப்பும் வழி நடத்துதலும் உங்களோடு இருப்பதாக. அருளின் காலம் நாள் 21. இயேசுவில் என் அன்பு சகோதர சகோதரர்களே, நாம் கடவுளுடைய அன்பையும் இரக்கத்தையும் பெற அழைக்கப்பட்டவர்கள். கடவுள் ஆசீர்வதிக்கின்ற கிருபைகளை பெற்றுக்கொள்ள அவரோடு இணைந்து வாழ அழைக்கப்பட்டவர்கள். அந்த இறைவனோடு இணைந்து வாழ்கின்ற பொழுது நிலை வாழ்வை சொந்தமாக்கிக் கொள்ள முடியும். எனவேதான் யோவான் 10:10 சொல்கின்ற பொழுது, என் ஆடுகள் வாழ்வு பெறவும் அதுவும் நிறை வாழ்வை பெறவுமே வந்தேன் என்று சொன்னவர் தன் உடலை இரத்தத்தையும் நமக்கு உணவாக பானமாக கொடுத்து நமக்கு நிலை வாழ்வை கொடுப்பவராக இருக்கின்றார். விண்ணக பேற்றினை நாம் இந்த உலகிலே அனுபவிக்க நமக்கு துணை புரிபவராக இருக்கின்றார். நம் பாவங்களுக்கு பரிகாரமாக, நம் பாவங்களுக்கு பலியாக தன் இரத்தத்தை விலையாக கொடுத்து நம் ஒவ்வொருவரும் மீட்டு கொண்டவராக இருக்கின்றார். இறைவன் கொண்டு வந்த இந்த மீட்பின் ஆசி, உயிர்ப்பின் மகிழ்ச்சி நம் உள்ளத்திலும் வாழ்விலும் தங்க வேண்டுமெனில் நாமும் அதை அனுபவிப்பவர்களாக இருக்க வேண்டும். இறைவன் கொண்டு ஆசிரியர் நாம் அனுபவிக்க வேண்டுமெனில் நாம் செய்ய வேண்டியது என்ன? இந்த தவக்காலத்தில் ஜெபம் செய்கின்றோம், தவம் செய்கின்றோம், தான தர்மங்களை செய்கின்றோம், நோன்பு இருக்கின்றோம். இவற்றோடு கூட இவை அனைத்தையும் நிறைவு செய்கின்ற பாவ அறிக்கை என்கின்ற ஒப்புரவிலே நாம் பங்கெடுக்க வேண்டும். நீதிமொழிகள் 28:13 நம் குற்றப்பழிகளை மூடி மறைப்பவரின் வாழ்க்கை வளம் பெறாது என்று சொல்லப்படுகின்றது. அதை ஏற்றுக்கொண்டு மனம் வருந்தி அறிக்கை இடுகின்றவர்கள் கடவுளுடைய இரக்கத்தை பெறுவார்கள் என்று சொல்லப்படுகின்றது. இதைத்தான் யோவான் தன் திருமுதல் எழுதுகிற பொழுது 1 யோவான் 1:9 எவரொரு தன் பாவத்தை ஏற்றுக்கொண்டு அதை அறிக்கையிட்டு மன்னிப்பை கேட்கின்றாரோ கடவுள் மன்னிப்பையும் அதிலிருந்து வெளிவருவதற்கான ஆசிரியையும் கொடுக்கணும் என்று சொல்லப்படுகின்றது. நாம் கடவுளுடைய அருள் பெற்ற மக்களாக இருப்போம், கடவுளுடைய ஆசிரியரை பெற்றுக்கொண்ட மக்களாக இருப்போம். ஆண்டோடைய அருள் நம்மிலே நிறைவாய் தங்கும். அப்படி என்றால் நான் செய்ய வேண்டியது என்ன? நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வது, பாவங்களுக்காக மனம் வருந்துவது, பாவத்தை ஆண்டவர் கரங்களை அறிக்கையிட்டு மன்னிப்பை பெற்றுக்கொள்வது. இஸ்ரேல் மக்கள் எப்பொழுது ஆண்டோடைய கட்டளைகளை மீறி போனார்களோ அப்பொழுது கடவுளுக்கு எதிராக பாவம் செய்தவர்களாக மாறினார்கள். அதனால் அடிமைத்தனம், உரிமை இழந்த வாழ்வு, ஆலயத்தை விட்டு விலகி இருப்பது, வழிபாடு இல்லாத நிலை, இப்படி பல்வேறு விதமான சாபங்களை தன்மேல் வருவித்து கொண்டார்கள். இப்படி வாழ்ந்தவர்கள் தன் நிலையை உணர்ந்து கொண்டு ஆண்டவரை நோக்கி பார்க்கின்ற பொழுது, இதோ நாம் கடவுளுக்கு எதிராக பாவம் செய்தோம், அவருடைய கட்டளைகளை விட்டு விலகிச் சென்றோம், அவருக்கு செவி கொடுக்கவில்லை, அவர்கள் நாங்கள் புறக்கணித்தோம் என்று சொல்லி எப்பொழுதெல்லாம் அவர்கள் மனம் வருந்தி மன்னிப்பை கேட்கின்றார்களோ அப்பொழுதெல்லாம் யாவே இறைவனும் அவர்களை முழு உள்ளத்தோடு மன்னித்து அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையும் நிறைவான வாழ்வையும் அவர்களுக்கு கொடுத்து அவர்களை வழிநடத்தியதாக இருக்கின்றது. வேற்றின அரசர்களை கூட தன் கருவியாக பயன்படுத்தி ஆலயங்களை கட்டி எழுப்புவதற்கும் மதில் சூழலை கட்டி பாதுகாப்பை பெற்றுக்கொள்வதற்கும் இறைவன் துணை புரிந்ததாக நாம் பார்க்கின்றோம். ஆம் அன்பு சகோதரமே, எப்பொழுது ஒருவர் தன் நிலையை ஏற்றுக்கொண்டு மனம் வருந்தி மன்னிப்பை கேட்கின்ற பொழுது கடவுள் அவர்களை மன்னித்து ஏற்றுக்கொள்பவர்களாக இருக்கின்றார். அவர் அப்படி மன்னிப்பு கேட்க வருகின்ற பொழுது அவர் நம்முடைய பழைய பாவம் நினைத்து பார்ப்பவர் அல்ல. இறைவாக்கர் சொல்வதை போல அதை ஆழ்கடலில் தூக்கி எறிந்து விட்டார். எசாயா 38 படிப்பதை போல அவை தன்னை முதுகுக்கு பின்னால் தூக்கி எறிந்து விட்டார். அதை நினைவு கூர்ந்து பார்ப்பவர் அல்ல, அதை கண்ணோக்கி பார்ப்பவர் அல்ல, நமக்கு புது வாழ்வை கொடுப்பவர். ஆண்டவரோடு இணைகின்ற ஒவ்வொருவரும் புது படைப்பாக மாற்றப்படுகின்ற சொன்ன வார்த்தையின் பிரகாரம் இந்த ஒப்புரவின் வழியாக கிறிஸ்துவோடு நாம் இணைகின்ற பொழுது, கிறிஸ்துவோடு நாம் ஐக்கியமாகின்ற பொழுது, இயேசுவின் ரத்தம் நம் பாவம் கழுவி தூய்மையாக்குகின்ற பொழுது நாம் புது படைப்பாக மாற்றப்படுகின்றோம். நம்முடைய பழைய இயல்பு கலைந்தெறியப்படுகின்றது. பழைய இயல்பினால் வருகின்ற சாபங்களை வென்றெடுப்பதற்கான அருளையும் ஆற்றலையும் கடவுள் நமக்கு நிறைவாய் கொடுப்பவராக இருக்கின்றார். அதைத்தான் இன்றைய வார்த்தைகள் நமக்கு சொல்லி காட்டுகின்றன. ஓசேயா இறைவாக்கின் வழியாக இஸ்ரேல் மக்கள் தாங்கள் செய்த பாவங்களை அறிக்கையிட்டு கடவுளை மன்னிப்பை கேட்கின்றார்கள். தாங்கள் பாவம் செய்தோம், நாங்கள் குற்றம் புரிந்தோம், உம்மை புறக்கணித்தோம் என்று சொல்லி அவர்கள் மன்னிப்பை கேட்கின்ற போது கடவுளும் அவருடைய மன்னிப்பை ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு மன்னிப்பு வழங்குவதாக இருக்கின்றது. தன் சினம் குறைத்துக் கொள்வதாகவும் தணிப்பதாகவும் அவருடைய பற்றுதின்மையை நான் நீக்கி போடுவதாகவும் அருளால் நிறைப்பதாகவும் அவர்கள் ஆசீரை பொழிவதாக இருக்கின்றது. இதுதான் ஒவ்வொரு பாவசங்கி தினத்திலும் நடக்கிற நிகழ்வாக இருக்கின்றது. நாம் எப்பொழுது நம் குற்றத்தை உணர்ந்து ஏற்றுக்கொள்கிறோமோ அப்பொழுது கடவுள் நம்மை மன்னிப்பவராக இருக்கின்றார். திருப்பாடல் 51:17 குற்றம் உணர்ந்த உள்ளத்தை, தாழ்வுற்று நொறுங்கிய இதயத்தை இறைவன் ஒருபோதும் புறக்கணிப்பதில்லை, அவமதிப்பதில்லை என்று சொல்லப்படுகின்றது.
நாம் எப்பொழுது உண்மையாக மன வருத்தத்தோடு ஆண்டவரை நோக்கி பார்த்தோமெனில் கடவுள் தன் இரக்கத்தை கதவை திறந்து நம்மை தன்னோடு ஏற்றுக்கொள்பவராக இருக்கின்றார். இழந்து போன அருளை மாசி நமக்கு கொடுப்பவராக இருக்கின்றார். ஆகவே அன்பு சொந்தங்களே, வீடத்திலே பார்க்கின்ற பொழுது இவரெல்லாம் பாவங்களை அறிக்கையிட்டார்களோ அவர்கள் புது வாழ்வை பெற்றுக்கொண்டதாக நாம் படிக்கின்றோம். லூக்கா 19 சக்கேயு பாவின முத்திரை குத்தப்பட்டவன், ஆனால் தன் பாவங்களை ஏற்று அறிக்கையிடுகின்ற பொழுது இன்று வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று என்று சொல்லி அவருக்கும் அவருடைய குடும்பத்திற்கும் ஆசீரை விற்றுக் கொடுக்க முடிந்தது. எண்ணிக்கை நூலை பார்க்கின்ற பொழுது 12 மரியும் மோசேவுக்கு எதிராக பேசி பாவம் செய்கின்ற பொழுது நான் பாவம் செய்து என்று சொல்லி தன் பாவங்களை ஏற்றுக்கொள்கின்ற பொழுது அங்கே அவருக்கு மீண்டும் ஆசீர் கெடுக்கப்படுகிறது. அவருடைய உடலை பீடித்திருந்த தொழுநோயிலிருந்து கடவுள் அவருக்கு விடுதலை கொடுப்பதாக இருக்கின்றது. 2 சாமுவேல் புத்தகத்தில் 12 தாவீது தான் செய்த பாவங்களை ஏற்றுக்கொண்டு நான் கடவுளுக்கு எதிராக பாவம் செய்தேன் என்று சொல்லி மனம் வருந்துகின்ற பொழுது கடவுள் அவன் மீது இருந்த தண்டனையை எடுத்து போட்டதாக விவிலியம் சொல்லி காட்டுகின்றது. நாமும் நம் பாவங்களை அறிக்கையிடுகின்ற பொழுது கடவுளுடைய அருளை பெற்றுக்கொள். இதைத்தான் சீராக் புத்தகத்தின் 4:24 சொல்லப்படுகிறது. பாவ அறிக்கை செய்ய வெட்கப்படாதீர்கள், கடவுளுடைய அருள் என்னும் ஆற்றல் உங்களை கடந்து வருவதற்கு தடை விதிக்காதீர்கள் என்று சொல்லுகின்றார். இந்த தவக்காலத்திலே ஒவ்வொரு பங்கிலும் நிச்சயமாக பங்கு குருக்கள் ஒவ்வொரு அருட்சாதனத்துக்கான நாளை குறித்திருப்பார்கள், அதற்கான ஏற்பாடுகளை செய்திருப்பார்கள், அருட்தந்தைகள் அழைத்திருப்பார்கள். நாம் மற்ற காலங்களில் இதை உதாசீனப்படுத்துவதை போல இந்த காலத்தில் அதை உதாசீனப்படுத்தி இவனுடைய அருளை இழந்த பிள்ளைகளாய் நாம் வாழக்கூடாது. மாறாக வாழ்வை பெற்றுக்கொண்டவர்களாக இறைவனோடு இருந்த உறவிலே இருக்கின்ற பிளவை அகற்றிட, மனிதர்களோடு இருக்கின்ற உறவு தளத்தில் இருக்கின்ற எல்லா விதமான பிணக்குகளை களைந்தெறிந்திட இந்த அருட்சாதனத்தின் வழியாக இறை அருளை கேட்போம். இறைவனோடு இணைந்து ஒப்புரவாகி புது வாழ்வை பெற்றுக்கொண்டவர்களாக இருப்போம். அப்பொழுது உண்மையிலேயே நாம் கொண்டாடுகின்ற உயிர்ப்பின் பெருவிழா பாவத்திற்கு சாவுமனை அடித்து, சாவுக்கு சாவுமனை அடித்து, பாவத்தின் தலைவனாக சாத்தானை மிதித்து வெற்றி கொன்ற உண்மையான உயிர்ப்பின் விழாவாக இருக்கும். உயிரோட்டமுள்ள வாழ்வாக நம் வாழ்வை மாற்றிக் கொடுக்கும். இத்தகைய அருளுக்காக ஜெபிப்போம். வாய்ப்பு கிடைக்கின்ற பொழுது பாவ சங்கீதனம் செய்து பாவ அறிக்கையை மேற்கொண்டு ஆண்டவருடைய அருளை பெற்றுக்கொள்வோம். பாவ சங்கீதனம் செய்யும் முறை என்ன என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது நாம் போனோடனே நேராக குருவிடம் போய்விடக்கூடாது. மாறாக முதலிலே ஆலயத்தில் போய் அமர்ந்து தனிமையிலே நம் பாவங்களை நினைத்து பார்க்க வேண்டும். எந்தெந்த தலங்களில் நான் ஆண்டவரை விட்டு விலகி இருக்க சொல்லி நினைத்து பார்க்க வேண்டும். இரண்டாவதாக நம் பாவங்களுக்காக மனம் வருந்த வேண்டும். என்னை அன்பு செய்த, என்னை நேசித்த, எனக்கு யாவற்றையும் செய்து கொடுத்த கடவுளை நான் புறக்கணித்தேனே, என் உறவுகளை நான் மனவேதனை சொல்லி மன வருத்தம், இதுதான் மன மாற்றத்திற்கு இட்டுச் செல்வது. நாம் செய்த பாவங்களுக்காக, குற்றம் குறைகளுக்காக மனம் வருந்துவது. அடுத்ததாக குருவிடம் சென்று அந்த பாவங்களை முழு மனதோடு அறிக்கையிடுவது. இங்கே பாவங்களை சொல்லி முடித்த பிற்பாடு சொல்லிய பாவங்களுக்கும் சொல்ல மறந்த பாவங்களுக்கும் மன்னிப்பை கொடு என்று கேட்போம். அங்கே மறைத்த பாவங்களுக்கு அல்ல, கடவுளிடம் எதையும் மறைக்க முடியாது. ஆனாலும் நாம் எப்பொழுது நம் பாவங்களை தாழ்ச்சியோடு ஏற்று அறிக்கையிட்டு மன்னிப்பு கேட்கணுமோ அப்பொழுது கடவுள் நம் பாவங்களை முழுமையாக மன்னிக்கிறாக. எல்லா பாவங்களையும் குருவிடம் அறிக்கையிடுவது. அடுத்ததாக நம் பாவத்திற்காக மனம் வருந்தி புது வாழ்வை, அதாவது மனமாற்றத்தை நான் விரும்புகின்ற சொல்லி தன் விருப்பத்தை வெளிப்படுத்துவது. இறைத்துணையோடு நான் பாவத்தை விட்டுவிடுவேன் என்று சொல்லி உறுதி எடுப்பது. குரு கொடுக்கின்ற இந்த பாவ பரிகார கடமைகளை முழுமையாக நிறைவேற்றி புது வாழ்விலே அடியெடுத்து வைப்பது. இந்த வழிமுறைகளை பின்பற்றி நம் பாவ அறிக்கை செய்வோம், பரிசுத்தராக வாழ்வோம், இறை அருள் பெற்ற மக்களாய் இறை உறவிலே வாழ்வோம். கடவுள் நம் ஒவ்வொருவரோடு இருந்து நம்மை வழி நடத்துவாராக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். பாவங்கள் என்னில் தீர்ப்பவரே, பாசத்தை என் மேல் பொழிபவரே,